ஸோ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்கே அண்ணா வந்து ஒரு மியூசிஷியன். இல்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா? ஆமாமா. டைரக்டர் தானே சிச்சுவேஷன். டைரக்டர் தானே சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதுக்காக சொல்லிட்டாப்ல அவரு என்கிட்ட. என்னன்னா வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பயங்கரமான ராக் பேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லீட் கிட்டாரிஸ்டா இருக்கீங்கண்ணே. சாங்ஸ்லாம் வந்து பாடுவீங்க. ஆமா. எஸ். அந்த மாதிரி பாட்டுலாம் பாடிட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்து ஒரு இசை பிரியை. அவங்களும் சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பைரிங் சிங்கர் ஆகணும் முயற்சி பண்ணிட்டு ஆனா பாட வராது இந்த மாதிரி. ஓகே இல்ல சொல்லுங்க. அதுதான் அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்த உடனே அடடா இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. சோ அந்த பார்த்தவுடன் அந்த ஸ்பார்க் இவங்க வந்து ஒரு சூப்பரான சிங்கர் ஆவாங்க. ஆக ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான் அதானே? அது அவர் அதான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா? இது சொன்னா ஒரு நேரம் பிடிச்சிருப்பாரு. கொஞ்சம் புதுசா ஏதாவது அவர் பண்ணாலே புதுசா தான் வரும். ஓகே டன். அப்ப இதுதான் சிச்சுவேஷன். நீங்க லைட்டா ஒரு டியூன் போட்டீங்கன்னா அவர் வந்து லிரிக்ஸ் பார்த்து பண்ணிடுங்கண்ணே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராக் பேண்ட்ல ஹார்மோனியத்தோட ஹீரோ வந்து ஹீரோயினா பாக்குறாரு. அவங்களும் வந்து லீட் கிட்டாரிஸ்ட் சிங்கர் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட். சிச்சுவேஷன் சூப்பரா இருக்கு. நெல்சன் சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலா டாக்டர்லயும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற இது வந்து அந்த மாதிரி தான். ஒரு வெட்டிங்ல அவங்க வந்து அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி சொல்லுமா வருது அப்படியே வாசிக்கிறேன். ஓகே. டியூன் ஓகே. இல்ல ஐயோ வீக் ப்ரொடியூசர் இருக்காரு. அவர் போட்டாலே ஓகே தான். இன்டெலிஜென்ட் ப்ரொடியூசர் கொடுத்த டியூனை வாங்கிட்டு ஷூட்டிங்